நாடாளுமன்ற தேர்தலை நமது நாடு எப்படி எதிர்கொள்கிறது என்பது குறித்து தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாகவே சென்று தகவல்களை சேகரித்து வழங்கும் புதிய தலைமுறையின் நாட்டின் நாடி கணிப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் மன ஓட்டத்தையும் அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சியில் பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள், ஒரே ஒரு தொகுதியை கொண்டிருக்கும் யூனியன் பிரதேசங்கள் என நாடு முழுவதும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது புதுச்சேரி யூனியன் பிரதேசம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் பற்றிய செய்திகளை களத்தில் இருந்தபடியே துல்லியமாக வழங்குவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் பயணம் செய்து வருகின்றனர். 543 மக்களவைத் தொகுதிகளின் தேர்தல் நிலவரத்தையும் அறிந்து கொள்வதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளா ஆகிய பகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடியாக கள ஆய்வு நடத்தி மக்களவைத் தேர்தல் தொடர்பான தகவல்களை துல்லியமாக வழங்கினர். மாநில முதல்வர்கள், பலதரப்பு அரசியல்வாதிகள், சாமானிய மக்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துகளும் ஆராயப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக நமது செய்தியாளர் ரகுமான் தற்போது கள ஆய்வு நடத்தி வருவது புதுச்சேரியில். ஒரு மக்களவைத் தொகுதியை கொண்டுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 7 அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. பாரதிய ஜனதா கூட்டணிக்கு காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குமா? தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் திராவிட கட்சிகளுக்கு புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி? ஆம் ஆத்மி கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளுக்கு புதுச்சேரியிலிருந்து நமக்கு நேரடியாக பதில் தரப்போகிறார் செய்தியாளர் ரகுமான். பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று அழைக்கப்படும் புதுச்சேரி உலகம் முழுவதும் அறியப்பட்ட சுற்றுலா பகுதி. பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி பற்றிய சிறிய அறிமுகத்தை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடல் தழுவிச் செல்லும் அழகிய கடற்கரைகளை கொண்ட பகுதிதான் புதுச்சேரி யூனியன் பிரதேசம். 1674ஆம் ஆண்டு முதல் சுமார் 300 ஆண்டுகள் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்த யூனியன் பிரதேசம் 3 மாநிலங்களை ஒட்டி பிரிந்து கிடக்கிறது. தமிழகத்தை ஒட்டியுள்ள காரைக்கால், ஆந்திராவின் அருகில் உள்ள ஏனாம், கேரளாவின் மேற்கு கடற்கரையோரத்தில் உள்ள மாஹே ஆகிய 3 பகுதிகளும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட பகுதிகளாகும். இங்குள்ள கடற்கரைகள் பல்வேறு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆரோவில் மற்றும் அரவிந்தர் ஆசிரமம் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களாக உள்ளன. வங்கக்கடல் தொட்டுக்கொள்ளும் அளவில் இருக்கக்கூடியது புதுச்சேரி நகரமாகும். புதுச்சேரி கடற்கரையிலிருந்து 20 மீட்டர் தூரத்திலே தலைமைச் செயலகமும், 50 மீட்டர் தூரத்திலே ஆளுநர் மாளிகையும், 100 மீட்டர் தூரத்திலே சட்டமன்றமும், இப்படி அதிகார மையங்கள் மட்டுமல்லாமல் இந்த நகரமே புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி இருக்கின்றது. இந்த அழகை காண்பதற்காகவே புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலாவர்கள் வந்து செல்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியை ஒட்டியிருக்கின்றது சர்வதேச நகரமான ஆரோவில். மேலும் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா அம்சங்கள் புதுச்சேரியில் இருப்பதால் உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடு சுற்றுலாவினரும் வெகுவாக கவர்ந்திருக்கின்றது. மேலும் புதுச்சேரியானது பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் பிரெஞ்சுக்காரர்களால் விட்டு செல்லப்பட்ட பல்வேறு கலாச்சார அமைப்புகளும், மேலும் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்தின் வடிவமைப்பை காண்பதற்காகவும் தினந்தோறும் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த, அதாவது பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாவினர்கள் புதுச்சேரிக்கு தினந்தோறும் வந்து கொண்டே செல்கின்றார்கள். திட்டமிட்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் மற்றும் தெருக்களின் அமைப்புகளில் பிரெஞ்சு கட்டடக்கலையின் நேரடி தாக்கத்தை காண முடியும். பெரும்பாலான தெருக்களின் பெயர்கள் ஆங்கிலம், தமிழ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி மாநில அரசிதழும் இந்த 3 மொழிகளிலும் வெளியிடப்படுகிறது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் ஒருங்கிணைந்தாலும் குடும்பம் குடும்பமாக வாழ்ந்த பிரெஞ்சு மக்கள் பிரான்ஸ் குடியுரிமை பெற்று இங்கேயே வாழ்க்கையை தொடர்கின்றனர். டிசம்பர் மாதங்களில் நடக்கும் சர்வதேச யோகா திருவிழா, ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் பிரெஞ்சு உணவு திருவிழா மற்றும் ஜனவரி மாதத்தில் நடக்கும் ஷாப்பிங் திருவிழா ஆகியவை புதுச்சேரியில் நடத்தப்படும் புகழ்பெற்ற திருவிழாக்களாகும்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதியின் உறுப்பினராக மத்திய அமைச்சர் நாராயணசாமி இருந்து வருகிறார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரெங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. இந்த சூழல் காரணமாக புதுச்சேரி சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து நமது செய்தியாளர் ரஹ்மான் அளிக்கும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி அரசானது கடந்த 3 ஆண்டுகளில் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனங்கள் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கூட கடந்த பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்பட முடியாத நிலை இருந்து வருகின்றது. மேலும் புதுச்சேரி அரசு அறிவிக்கும் திட்டங்களாக இருந்தாலும் சரி, நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை கூட நிறைவேற்றுவதில் இந்த நிதி நெருக்கடி காரணமாக பல்வேறு சிக்கல்களை இந்த அரசு சந்தித்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் மத்திய அரசு நிதி தரப்படவில்லை என்று மாநில அரசு குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் மாநில அரசு முறையாக இந்த நிதியை கேட்டு பெறவில்லை என மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த நிதியை பெற்றுத் தருவதிலும் மேலும் புதுச்சேரிக்கு மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதிலும் புதுச்சேரி மாநிலத்துடைய ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம் என்ற காரணத்தினால் புதுச்சேரி மாநிலத்திற்கு தயாரிக்கப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் 70% கடனும் 30% மானியத்தையும் மத்திய அரசு வழங்குகின்றது. ஆனால் அவ்வாறு வழங்கப்படக்கூடிய 70% கடனை முறையாக பெறுவதற்கான உரிய அனுமதியை மத்திய அரசு தருவதில்லை என்று மாநில அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது. இதன் காரணமாகவே எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. இதற்கு ஒரே தீர்வு மத்திய அரசும் மாநில அரசும் இருவரும் இணைந்து செயலாற்றினால் மட்டுமே இதற்கு உரிய தீர்வு கிடைக்கும். புதுச்சேரியின் ஒரு தொகுதியை கைப்பற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் வகுத்திருக்கும் வியூகங்கள் என்னென்ன, மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? செய்தியாளர் ரஹ்மான் அறிந்து வந்திருக்கும் விவரங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.